Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி. இதில் எக்ஸசைஸ் 5.5ல் 4th சம். இது வெரி இம்பார்ட்டன்ட் சம். இதை பாருங்கள். என் என்ஜினியர் டிசைன் எ சேட்டிலைட் டிஷ். ஒரு என்ஜினியர் வந்து டிசைன் பண்ணுறாரு ஒரு சேட்டலைட் டிஷ்ஷை. என்ன வடிவத்தில், என்ன ஷேப்பில்? பெரபலிக். அந்த டிஷ்ஷோடைய கிராஸ் செக்ஷன் வந்து பெரபலா ஷேப்பில் இருக்குதான். பெரபலா ஷேப்பில் டிஷ் வந்து என்ன பண்ணாரு, டிசைன் பண்ணுறாரு. த டிஷ் இஸ் 5 மீட்டர் வைடு. அதனுடைய கிராஸ் செக்ஷனுடைய அதனுடைய வைடு பெறுதா, இதுதான் அகலம். இது பெரபலா ஷேப்பில் இருக்குது டிஷ்ஷு. அதனுடைய வைடு வந்து 5 மீட்டர் இருக்குது. அப்போ இது 2.5, இது 2.5 மீட்டர் இருக்கும். புரியுது? அடுத்த ஓப்பன். And the focus is placed 1.2 meter from the vertex. Vertex, இது vertex. Vertexல இருந்து focus 1.2 மீட்டர்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பெரபலாவை பொறுத்த வரையும் வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு ஏ. அப்போ இப்போ இதை பார்த்தோவே சொல்லிடலாம், ஏ ஈக்குவல் டு 1.2 மீட்டர். நான் சொல்கிறது புரியுதா சாமி? இது பெரபலா ரைட் சைடு வரைஞ்சிருக்கேன். அதனுடைய வைடு 5 மீட்டர் சொல்லிட்டாங்க. அதனால் இது 2.5, இது 2.5 மீட்டர். வெர்டெக்ஸில் இருந்து ஃபோக்கஸு 1.2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம ஃபார்முலா பிரகாரம் வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஏ. ஸோ ஏ ஈக்குவல் டு 1.2 மீட்டர். இதிலையே பார்த்து ஃபோக்கஸ் ஏ, 0 அப்படின்னா 1.2, நம்ம அப்படியே குறிச்சிக்கலாம், ஒன்றும் இல்லை. முதல் கேள்வி ஃபஸ்ட்டு இதெல்லாம் இப்போ படத்தோடைய இது போட்டோம் சாமி. பொசிஷன் ஆஃப் த கோஆர்டினேட் சிஸ்டம் வித் ஆரிஜின் அட் த வெர்டெக்ஸ். இந்த வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினாக எடுத்துக்குங்கன்ட்டாங்க. அதனால் அது 0, அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் த பெரபலா சிமெட்ரிக். இந்த நடுவாண்ட போகிறது தான் எக்ஸ் ஆக்சிஸ், வந்து ஆக்சிஸ் பெரபலாவுக்கு ஆக்சிஸாக இருக்குது. இது வந்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரபலாவை சமமாக பிரிக்குது அப்படின்ட்டாங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் பெரபலாவுடைய ஆக்சிஸு. இது பெரபலாவை சிமெட்ரிக்காக பிரிக்குது. அண்ட் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலா. முதல் கேள்வி ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலாவை கண்டுபிடிங்கிறாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வெர்டெக்ஸை ஆரிஜினாக எடுத்துக்கோ, எக்ஸ் ஆக்சிஸை ஆக்சிஸாக வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ தேர்ஃபோர் நமக்கு அதனால தான் படமே நம்ம பாரு ரைட் சைடு வந்திருக்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ நம்ம படம் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கணும். புரியுதா சாமி? ரெண்டாவது கேள்வி, ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் த சேட்டிலைட். டெப்த், இந்த ஆழம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அகலம் கொடுத்துட்டா இந்த ஆழம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இந்த ஆழம் வந்து x1 எடுத்துக்கிறேன். அப்போ தேர்ஃபோர் இது x1, இது 2.5. அப்போ இந்த பாயிண்ட் x1, 2.5. இது புரியுது இல்லையா? இந்த பாயிண்ட் இப்போ இது வந்து ஆழம். இப்போ இது 5னா இது பாதி, இது பாதி. அப்போ இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு குவாட்ரன்ல இருக்குது. அப்போ இது x1, இது 2.5. இந்த கணக்கில் ஒன்று ஈக்குவேஷன் ஆஃப் த பெரபலா கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது x1 கண்டுபிடிக்கணும். எவ்வளவுதான். இப்போ நான் சொல்கிறது புரியுதா? பெரபலா போட்டாச்சு சாமி. அதனுடைய வைடு 5 மீட்டர், இது பாதி, இது பாதி. அப்போ வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் வந்து 1.2 மீட்டர்னா ஏ தான். அப்போ ஏ ஈக்குவல் டு 1.2 மீட்டர். இப்போ அவன் சொல்லியிருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸு சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம படம் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே போடணும், வெர்டெக்ஸை ஆரிஜினாக எடுத்துக்கோ அப்படின்ட்டான். அப்போ இப்போ பெரபலா ஓப்பன் ரைட் சைடு. இப்போ பெரபலா நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் மேலே போட்டிருக்கோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவில் போட்டிருக்கோம். அப்போ தேர்ஃபோர் எதில் ஆரம்பிக்கணும்? ஒய் ஸ்கொயர்டில். அப்போ ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ax. வர ரைட் சைடு எக்ஸ் பாசிட்டிவ். அப்போ ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ax. இதில் a 1.2ன்னு தெரியுதுங்க. அப்போ ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு, புரியுதா நான் சொல்கிறது? ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ax. இதில் ஏக்கு பதில் 1.2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ தேர்ஃபோர் நமக்கு ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4 × 1.2x. அப்போ ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4.8x. இது பாசஸ் த்ரூ. இது எந்த பாயிண்ட் வழியாக போகுது? x1, 2.5. அப்போ தேர்ஃபோர் எக்ஸுக்கு பதிலாக x1 போடுங்க, ஒய்க்கு பதிலாக 2.5. அப்போ 2.5
ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4.8, எக்ஸுக்கு பதிலாக x1. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 25 625 இல்லையா? அதுக்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சின்னா 6.25. மல்டிபிளாக இருக்கிற 4.8 இந்தாண்ட வந்தால் டிவைடு. அப்போ x1 ஈக்குவல் டு 6.25 டிவைடட் பை 4.8. கண்ணு இதை டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஹோல் நம்பராக மாற்றிக்கிங்க. அப்போ இந்த பாயிண்டை நீக்கணும்னா இது 100ஆல் பெருக்கணும். மேலே 100ஆல் பெருக்கினா கீழேயும் 100ஆல் பெருக்கணும். மேலே 100ஆல் பெருக்கும்போது 625 வரும். கீழே 100ஆல் பெருக்கும்போது உனக்கு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் இல்லையா? 480 வரும். தெரியுதா? மேலே 100ஆல் பெருக்கும்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 625. இந்த பாயிண்டை நீக்கிறதுக்காக 100ஆல் பெருக்கிறோம். அதே மாதிரி கீழே ஒரு டிஜிட் தானே, அப்போ 480. அப்போ தேர்ஃபோர் 625 480ஆல் டிவைட் பண்ணி போடு. 1 டைம் 480. இதை கழிச்சிக்கோ. இது 5, 12ல் 8 போச்சுன்னா 4, 5ல் 4 போச்சுன்னா 1, பாயிண்ட் புள்ளி வச்சு 0 சேர்த்து. அப்போ 1450ல் 3 டைம்ஸ் உனக்கு வரும். போட்டிங்கன்னா இது மல்டிபிள் பண்ணிப்பார். 0, 8 4s are 24, மீதி 2, அப்புறம் 4 3s are 12, 14. புரியுதா? அப்போ அப்ராக்சிமேட்டாக x1 வந்து என்ன வரும்? 1.3 மீட்டர். புரியுதா தங்கம்? இது ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்கிறதுல ஏ தெரியும். இந்த ஏவை போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே போட சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பரபலாவுடைய ஈக்குவேஷன் y² = 4ax, ஏவுக்கு பதிலாக 1.2 போட்டிங்கன்னா 4.8x. இது முதல் கேள்வி முடிஞ்சு போச்சு. இதுவும் 5 மார்க் கணக்கு தாங்கன்னு. அடுத்து இட்டு பாசஸ் த்ரூ எந்த பாயிண்ட் பாரு? x1, 2.5. அப்போ எக்ஸுக்கு பதிலாக x1ம் ஒய்க்கு பதிலாக 2.5ம் போட்டேன்னா இது x1 தெரிஞ்சு போயிடும். அதை டிவைட் பண்ணி போடுறது தான் நம்ம கணக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இப்போ இதில் ஏதாச்சும் உனக்கு இது டவுட்டாக இருந்தால் கேளு. கண்ணு இந்த இடத்துல டிவைட் பண்ணி போடும்போது ஒன்றுமே இல்லை. இந்த பாயிண்டை நீக்கணும்னா இது 100ஆல் பெருக்கணும். 100ஆல் பெருக்கினா 625. இதை 100ஆல் பெருக்கினா இதையும் 100ஆல் பெருக்கணும் இல்லையா? அப்போ 100ஆல் பெருக்கும்போது எனக்கு ஒன்றா வரும் 4800 வரும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டிங்கன்னா 480 வரும். அப்புறம் என்ன பண்ணும்? டிவைட் பண்ணி போட்டுருங்க. இதுதான் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.